வணக்கம். திருச்சி எஸ்ஆர் ரியல் எஸ்டேட். நீங்கள் வந்து ஒரு ரீசேல் பிளாட் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, திருச்சி கேகே நகர் நேர்பை ஓலையூர் அருகாமையில் வந்துட்டு முள்ளிப்பட்டியில் வந்து ரோஜா டவுன். விஜிபி போட்டது இது. விஜிபி பன்னீர்தாசன் கேள்விப்பட்டிருப்பீங்க, தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க போட்டது விஜிபியில் வந்து ரோஜா டவுன்னு போட்ட ஒரு லேஅவுட்டு. கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் ஆகிடுச்சிங்க இந்த லேஅவுட் போட்டு. அன்றைய காலகட்டத்தில் வந்து டிடிபி பிளாட் தான் இது கம்ப்ளீட்டாக. இந்த டிடிபி பிளாட்னு பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் வந்து எல்லாம் 40 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு, அந்த மாதிரி ஒரு வெரைட்டிஸில் தான் ரோடெல்லாம் இருக்கும் டிடிபின்றதுனால. இதில் வந்து ஒரு 1500 சர்வீஸில் வந்து ஒரு 8 பிளாட் அப்படியே பாக்ஸாக வந்திருக்குங்க. 4 சைடுமே ரோடு. ஒரு சைடு 40 அடி ரோடு, ஒரு சைடு 30 அடி ரோடு, இன்னொரு 2 சைடு வந்து 24 அடி ரோடு. அந்த மாதிரி 4 சைடும் உள்ள ரோடு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. நல்ல ஒரு இன்வெஸ்டருக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு. கிட்டத்தட்ட 1500 சர்வீஸில் வந்து 8 பிளாட்னா நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம். ஒரு அருமையான இடம். 4 சைடும் ரோடுன்றது மிக பிரம்மாண்டம், யாருக்கும் கிடைக்காது. பார்த்தீங்கன்னாக்கா இதில் வீடெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 2 மாடி வீடு, நல்ல பெரிய பெரிய பங்களா மாதிரி தான் வீடு கட்டியிருப்பாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, கொஞ்சம் நல்லா ஒதுக்குப்புறமாக ஒரு அருமையான இடம். கம்ப்ளீட்டாக எல்லாம் இபி வந்துருச்சு உங்களுக்கு. நல்ல ஒரு வசதியாக உள்ளவங்க தான் நல்ல ஒரு 4 பிளாட்டு 2 பிளாட்டுன்னா அப்படி நல்ல ஒரு பெரிய பெரிய பில்டிங்கை கட்டி அதில் குடியிருக்காங்க. போக்குவரத்து கம்ப்ளீட்டாக எல்லாமே ரோடு வசதி எல்லாமே வசதியாக இருக்கிறதுனால நம்ம இந்த லேஅவுட் ரோடு மட்டும்தாங்க உங்களுக்கு மண் ரோடு, பாக்கி எல்லாமே தார் ரோடு. இது மொத்தமாக வேணாலும் கொடுக்கலாம், இல்லை 4 பிளாட்டு வேணாலும் கொடுக்கலாங்க, உங்கள் வசதியை பொறுத்து. இந்த இடம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள். விஜிபி போட்ட ரோஜா டவுனுங்க. நன்றி, வணக்கம்.